கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, தீமையை நன்மையினால வென்ற ஒரு ஸ்திரீ, தீமையை நன்மையினால வென்ற ஒரு பெண்மணி, நல்ல அருமையான ஒரு பாடம். பைபிள்ல நிறைய பெண்களை குறித்து அருமையாக ஆண்டவராய் தேவன் எழுதி வைத்தார். அவர்களுடைய குணலட்சணங்கள், அவருடைய நற்கிரிகள், அவருடைய நற்பண்புகள், அவருடைய குணலட்சணங்கள், அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்த வைராக்கியமாக அல்லது ஆண்டவருக்காக தாங்கள் பிள்ளைகளை வளர்த்த வைராக்கியம் உள்ள தாய்மார்களாக. எனவே இந்த நாளில் கூட தீமையை நன்மையினால வென்ற ஒரு ஸ்திரீ, தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வென்ற ஒரு தாய் என்று கூட சொல்லலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல, உபாகமம் புஸ்தகத்துல, ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 20, 21 ஆகிய வசனங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தாழல அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. தீமையை நன்மையினால வென்ற ஒரு ஸ்திரீ. நீங்க கூட தான். பெண்மணி மட்டும்தான் தீமையை நன்மையினால வென்றார்களா? ஆண்களும் கூட தான் யான்னு சொல்லலாம். எஸ், ஏனென்றால் இங்கே இந்த டாபிக்ல ஒரு பெண்மணி குறித்து நாம் பேச போகிறோம். ஆகியனாலதான் நான் அந்த பெண்களை குறித்ததான வார்த்தையை நான் கூறுகிறேன். அடுத்த பாகத்துல கர்த்தர் சித்தமானால் தீமை நன்மையினால வென்ற ஆண்கள் யார் என்று கூட நம்ம பேசலாம். அல்லது நீங்களே ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அந்த பாடங்கள் எல்லாம். ஆகவே அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்தான். சத்துரு பசியா இருந்தால், சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, அவனுக்கு தண்ணீர் கொடு, அவனுக்கு ஆகாரம் கொடு. இப்படி செய்வதனால அக்கினி தாயில அவன் தலைமையில குவிக்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்துருவா இருக்கிற மனிதனுக்கு நேரடியா அக்கினி தாயில குடும்ப கொட்டுவான். கல்லே தூக்கி அவன் தலைமையில போடுவான். தீமைக்கு தீமையே செய்வான். நாம தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் அல்ல, தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். மனிதனுடைய சுபாவம் நன்மைக்கு நன்மை செய்வான். அற்புதமான ஒரு வாசகம் அது. நன்மைக்கு நன்மை செய்வான். தெய்வத்தினுடைய சுபாவம் தீமைக்கு நன்மை செய்யும். அதுதான் தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம், நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ குணம் என்று சொல்லுவான். தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய்யணுமா, சத்துருக்கு ஆகாரம் கொடு, தண்ணீர் கொடு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போ, கிஃப்ட் கொடு, அவங்கள வாழ்த்து, ஒரு துணி கொடு, ஒரு கிஃப்ட் கொடு, ஆண்டவரை பற்றி சொல்லு, வேத வசனத்தை சொல்லு, ரட்சிப்பை கொடு, பரலோகத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்வதனால அக்கினி தாயில அவன் தலைமையில குவிக்கிறாய். நீ தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தைகள் இருக்கல்ல, 19ஆம் வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அந்த வார்த்தையில? 19 கூட, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் வார்த்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல எரிகிற அக்கினி தாயில குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நீங்க செய்ய வேண்டியது நன்மை, நீங்க செய்ய வேண்டியது நற்கிரிகள்,
நீங்க செய்ய வேண்டியது, காட்ட வேண்டியது உங்களுடைய நற்பண்புகள், குணலட்சணங்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம். தீமைக்கு நன்மை செய்வது தெய்வத்தினுடைய சுபாவம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம், டியூட்ரானமி, த புக் ஆஃப் டியூட்ரானமி. உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம், அருமையான ஒரு வார்த்தைகளை கவனிங்க. 32 அதிகாரம் 35 வசனத்தை கவனிங்க. 32, 35. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்துல அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமயமா இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவரே யுத்தம் செய்கிறவராய், அவரே கடிந்து கொள்ளுகிறவராய், அவரே புத்தி சொல்லுகிறவராய் அவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு பெண்மணி, ஞானமுள்ள ஒரு பெண்மணி, நன்மை செய்கிற ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி, அருமையான ஒரு பெண்மணி, ஒரு ஸ்திரியை குறித்து நாம் படிக்க போகிறோம். இன்னும் நீதிமொழிகளை நிறைய காரியங்களை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 4 வசனத்துல குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணசாலான ஸ்திரீ. நீதிமொழிகள் 19 அதிகாரம் வசனம் 14 வசனத்துல அருமையா வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்களுக்கு சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி. அதே நீதிமொழிகள் 18 அதிகாரம் 25 வசனம், 18 அதிகாரம் 22 வசனம், மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானது கண்டடிக்கிறான். நன்மை, அற்புதமான ஒரு வார்த்தை பாரு. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில் குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு வெளியேற பெற்ற முத்தை விட அதிகமாக வெலை தரக்கூடிய நம்பிக்கையுள்ளவளாக, அழகு வீண், சௌந்தரியம் வீண், கர்த்தர் பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள், அழகு என்று சொல்லப்படுவாள். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் பெண்களுக்கு குறித்து எழுதி வைத்தார். எனவே புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்துல புத்தி இல்லாதவளோ தான் கரங்களால் அதை இடித்து போடுவாள். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் 14, 15 கூட பாருங்களேன். என்னத்தெனில் அவிசுவாசியான புருஷன் தான் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசமான மனைவியும் தான் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமா இருக்கிறது. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன வார்த்தை வாசிக்கிறோம் என்றால், ஒரு கணவன் அவிசுவாசம் இருந்தால் மனைவி விசுவாசத்து மூலமா ரட்சிக்கப்படுவார். மனைவி அவிசுவாசமா இருந்தால் கணவனுடைய விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவார். 2 பேருமே அவிசுவாசமா இருந்தால் பிள்ளைகளுடைய விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லது 2 பேருமே விசுவாசமா இருந்தால் பிள்ளைகளுடைய அவிசுவாசிகளா இருந்தால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். குடும்பமே ஒருவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான ஒரு வார்த்தை. தீமையே நன்மையினால வென்ற ஸ்திரீ யார்? தீமையை நன்மையினால வென்ற ஒரு ஸ்திரீ. 1 சாமுவேலின் புஸ்தகம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிமொழி 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 25. அந்த சாப்டரே ஃபுல்லா நல்லா இருக்கும். 1லிருந்து 26 வசனம் 27 வசனம் வரையும் நீங்கள் அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு வாக்கியத்தை வாசிக்கிற கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரம் 3 வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயல் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனோ முரடனும்
துரோகிதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியானவன். நாபால் தான் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்ட பொழுது, இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், நாபால் அற்புதமான ஒரு காலேபினுடைய சந்ததியிலிருந்து பிறந்தவன். அவன் முரடனா இருக்கிறான், துரோகிதனா இருக்கிறான், பைத்துக்காரனா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது பார்க்கிறோம். அவனுக்கு கிடைத்த ஒரு மனைவி பாருங்க, அதிர்ஷ்டசாலி அவன். சில பேர் பாருங்க, ரொம்ப கரையலும் கிடப்பான், முரடனா இருப்பான், புத்தி இல்லாதனா இருப்பான். அவனுடைய மனைவி அழகா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, ஞானமா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க, சயின்டிஸ்ட கூட கிடப்பாங்க. வித்தியாசமாக இருக்கிற மனிதர்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அல்லது ஐயா எங்க வீட்டுல கூட அப்படிதான் இருக்கிறாங்க கூட சொல்லலாம் நீங்க, எனக்கு தெரியாது. எனவே இந்த இடத்துல அபிகாயல் அந்த பெண்மணி புத்திசாலியும் ரூபவதியமா இருக்கிற அற்புதமான ஒரு பெண்மணி, தீமையை நன்மையினால வென்ற ஒரு தாய் என்று கூட சொல்லலாம். தாவீது சவுலுக்கு பயந்த வனாந்தரத்துல தாவீதும் தன்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது அவங்களுடைய சேனைகள், அவங்களுக்கு கூட்டாளிகள் காட்டுல இருக்கிறாங்க. சவுலுக்கு பயந்துன்னு சவுல் எங்க தாவீது பார்க்கிறான்னு அங்களை கொன்று போடுவான். அந்த அளவுல கோபத்துல இருக்கான். ஏனென்றால் கோலியாத்தை கொன்று பேர் வந்தது, தன்னுடைய மகளை கட்டி கொண்டு பேர் வந்தது. சவுல் ராஜாவுக்கு அடுத்தது தாவீது என்று எதிர்பார்க்கிறாரு ஜனங்கள். இவனை கொன்று போட்டாதான் நம்முடைய பையன் யோனாத்தான் ராஜாவாக்க முடியுன்றதான கங்கணம் கட்டி கொண்டு அவனுக்குள்ள அசுத்தாவி வந்ததுனால தாவீதை தொருத்துகிறான், வீடு வீடாக, காடு காடாக, நாடு நாடாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காட்டுல பதிவு இருக்கிறாங்க தாவீதும் தாவீதினுடைய கூட்டாளிகளும். அப்படிப்பட்ட நேரத்துல பசி தாங்க முடியல. அவருக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் பசி, ஆகாரம் வேணும். இப்போ அந்த ஆகாரத்தினால என்ன செய்யறதுன்னு தெரியாம தாவீது தன்னுடைய கூட்டாளிகளை சிலரை அழைத்து, நீங்க போய் என்ன செய்யுங்கன்னா, நாபால் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறால, பெரிய பணக்காரன், ஆஸ்தி உள்ளவன், ஆடு மாடுகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அண்ட போய் நமக்கு ஆகாரம் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க, தின்பண்டங்களை கொஞ்சம் கேட்டு வாங்க. இவங்க நேர போய் நாபால் அண்ட போய் கேட்கிறாங்க. நாபால் வணக்கம், சொல்லுங்கப்பா, நாங்க தாவீது அவரிடத்துல இருந்து வந்திருக்கிறோம், அவங்களுடைய கூட்டாளிகள் நாங்க. அப்படியா, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஆகாரம் வேணும், கொஞ்சம் கொண்டாட சொன்னாரு. தாவீது யாரு? அவர் ஈசாயின் மகங்க. அப்படியா, சவுல் யாரு? அவர் ராஜா. அங்கிருந்து வேலைக்காரன் போயிட்டா, ஈசாயின் மகன் வந்துட்டான். இவங்கெல்லாம் கேட்டா நாங்க ஆகாரம் கொடுத்தோமா? போயா, யாரே அவன் அப்படின்னு கோபமாக 2 வார்த்தைகளை அள்ளி வீசுறாரு பாருங்க நாபால். அதுக்கு பிற்பாடு அவர்கள் கோபமாக ரொம்ப பரிதாபமா, பசி நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாது இல்லையா, ஆகையினாலே இவங்க கோபமா தாவீதாண்ட போய் சொல்றாங்க. சொன்ன பிற்பாடு தாவீதுக்கு மிகவும் கோபம் வருகிறது. தாவீதுக்கு மிகவும் கோபம் வந்த உடனே அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னா, நாபாலுக்கு இருக்கக்கூடிய ஆடு மாடுகள், அவனுடைய வீட்டில் இருக்கிற முதலான மிருக ஜீவன்கள், நாய் முதற்கொண்டு ஒன்றுமே உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் வாங்க. ஏனென்றால் தாவீதும் தாவீதனுடைய கூட்டாளிகளும் நாபாலுக்கு உண்டான சொத்து யார திருடர்கள் பறித்து கொள்ளாதபடிக்கு, அவனுடைய ஆடு மாடுகளை திருடு போகாதபடிக்கு, அவைகள் மிருக ஜீவன்கள், சிங்கம், கரடி, புலி இவைகள் எல்லாம் தின்னாதபடிக்கு பாதுகாத்து மதில் சவராக இருந்தார்கள். இவர்கள் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இவங்க ஆஸ்திகள், இவங்க ஆடு மாடுகள், இவங்களோட பொருட்களை பாதுகாத்து கொண்டாங்க பாத்துங்க. அதை நினைவு கூர்ந்து ஏதாவது கொஞ்சம் உதவி செய்வாருன்னு வந்தா இவன் தாறுமாறா பேசி ரொம்ப ஏசி விட்டான், ரொம்ப வார்த்தைகளை வீசி விட்டான் பாருங்க. அந்த கோபத்தினால தாவீதானவர் இப்போ சேனையோடு கூட வந்து கொண்டு இருக்கிறான். இந்த செய்திய அங்க இருக்கிற ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு நாபாலுடைய வேலைக்காரன் நேர போய் அபிகாயல் இடத்துல போய் சொல்றான், அம்மா, நம்ம எஜமான் இடத்துல தாவீதனுடைய கூட்டாளிகளை வந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டாங்க, நம்ம எஜமான் ரொம்ப திட்டாரு, அவங்க கோபமா போயிட்டாங்க. இப்போ தாவீதாண்ட சொல்லிட்டு
தாவீது வந்து கொண்டிருக்கிறார், நம்ம கொன்று போடும்படியாக என்ற செய்தியை அந்த அபிகாயிலுக்கு சொன்ன உடனே அவள் மடமடான்னு என்ன செய்யறா பாத்தீங்களா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல 17 முதல் நீங்கள் கவனித்து பாருங்களேன். இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய ஒரு பொல்லாப்பு வருகிறதற்கு இவரோ ஒருவரும் தம்மோடு கூட பேசாதபடிக்கு பேலியாளின் மகனா இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயல் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் செய்யப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்தி பழ ஆடைகளையும் எடுத்து கழுதின் மேல் ஏறி நான் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தான் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இப்போ கழுது மேல சின வைத்து 200 அப்பங்களை மடமடான்னு செஞ்சு, நம்ம வீட்டுல எல்லாம் பாருங்க 2 ரொட்டி சுடுங்கன்னா எவ்வளவு கோபம் வரும். ஒரு 10 ரொட்டி சுட்டுட்டாங்கன்னா எவ்வளவுதான் சுட்டு நான் போடுறது, எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது நானு இந்த அடுப்பாங்காரில என்று அப்படியே என்ன செய்வாங்க, அடுப்பாங்காரில இருக்கிறவங்க கடுப்பாயிடுவாங்க, கடுப்பா பேசுவாங்க பாருங்க அந்த அளவுல. ஆனா இந்த தாய் மடமடான்னு ஆடு மாடுகள் அற்புதமாக அப்பம் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைட்டமின் தான் எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. தாவீது வந்த உடனே எதிர்க்க 21ஆம் வசனத்துல தாவீது தான் ஜனங்களை கண்டு அவனுக்கு வனாந்தரத்துல இருக்கிறதெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்றும் காணாமல் போவதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்தான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் செவுரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் உழுது வெடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்கடுவார் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு எதிராக தரையில முகக்குப்புற விழுந்து பணிந்து 24ஆம் வசனம் அவன் பாதத்துல விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவிகள் கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியால் ஆகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபர்களை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வர வேண்டாம், என் வார்த்தையை கொஞ்சம் கேளும். இந்த வார்த்தையில படிக்கும் பொழுதே நமக்கு கண்ணீர் வருகிறது, ஒரு பாடம் நமக்கு தென்படுகிறது பார்க்கிறோம். நம்ம சொல்றாங்க, அபிகாயல் என்னுடைய வீட்டுக்காரனுடைய பேர் நாபால், அவருக்கு பைத்தியமும் இருக்கு கொஞ்சம். இன்னைக்கு நிறைய பேர் கணவன்மார்களை காப்பாற்ற தாய்மார்களுக்கு கொஞ்சம் குறைவுதான். கொஞ்சம் கணவனுக்கு மனைவிக்கு சண்டாயிட்ட போதும் நேர போய் அவங்க அப்பா அம்மா கூட்டின்னு வந்து அடி பயங்கரமா விடுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க தம்பிகளை அண்ணங்களை கூட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் அடிச்சாருன்னு அவர் மண்டிய பொழந்து அவங்க வீட்டை பொழந்துருவாங்க பாருங்க. அந்த மாதிரி செய்யல இந்த தாயார். உடனே முரடனா இருந்தாலும் பைத்துக்காரனா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் தான் கணவனுக்காக பரிதவிக்கிற ஒரு மனைவி, ஞானமா பேசுகிற ஒரு மனைவி. நீங்க உங்க கணவன்மார்கள், ஐயா உங்க கணவன்மார்கள் எங்கெல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கொண்டா, ஏதோ ஒரு போராட்டத்துல மாட்டிக்கொண்டா என்ன சொல்லுவீங்க? நான் நினைச்சேன் அந்த ஆளு வாங்கணும்னு, இந்த ஆளுக்கு அடி வாங்கணும்னு நினைச்சேன், எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிறான் என்ன திட்டுறான் அப்படிதான் சொல்லுவீங்க நீங்க இல்லையா? யாரானா ஒரு 4 அடி கொடுத்து அனுப்புனாங்கன்னு வச்சுங்களா உங்க வீட்டுக்கார, நீங்க நினைப்பீங்க இந்த ஆளுக்கு இதுவும் போட்டிருக்கணும், இன்னொரு 4 கூட போட்டிருக்கணும் போல தெரியுது. சில மனைவிங்க சொல்லுவீங்க, சில மனைவிகள் சொல்ல மாட்டீங்க, பரிதாபப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு சல்யூட். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஆகவே இந்த பெண்மணி, ஐயா எங்க வீட்டுக்காருக்கு பைத்தியம், எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் மூடத்தனம் தான், அவரை ஒரு பொருட்டா நினைக்காதீங்க,
நீங்க அனுப்பின ஆட்களை நான் பார்க்கவில்லை, இல்லைன்னா அப்பவே நான் கொடுத்து அமைச்சிருப்பேன். கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவருக்கு கொஞ்சம் பிபி, அவருக்கு கொஞ்சம் சுகரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கிட்னி ப்ராப்ளம், சட்னி ப்ராப்ளம், மண்டை ப்ராப்ளம், அவருக்கு வாய், மன்னிச்சிருங்க. அவர் மேல வருகிற பழி என் மேல வரட்டும். இன்று தான் கணவனை போலீஸ் ஸ்டேஷன்லையும், ஜெயிலையும், அடிக்கிற இடத்துலையும், வேலை ஸ்தலத்திலையும், தெருவில் சண்டையிலையும் கணவனை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து லாக் போட்டு, போங்கப்பா சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு சல்யூட். அந்த தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் என்னோட வாழ்வில் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பிரச்சனைகளை. அந்த பிரச்சனைகளில் அந்த பெண்மணிகள் தங்கள் கணவர்களுக்காக பரிந்து பேசுவது உண்டு. இப்பொழுது ஆகாரத்தை கொடுத்து பாருங்க, தாவீது எவ்வளவு ஆக்ரோஷமா வருகிறான். அந்த கோபத்தையே ஆற்றி விட்டான். அதான் அப்பன்னு சொல்லுவாங்கல்ல, ஆவதும் பெண்ணால, அழிவதும் பெண்ணால, வாழ்வதும் பெண்ணால, மனசு சாவதும் பெண்ணால. பெண்கள் இந்தியாவின் கண்கள், பெண்கள் அவர்கள் நம்முடைய கண்கள். அவர்களால வானம் போல உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க முடியும். ஒரே நிமிஷத்துல பாதாளத்துல போட்டு அமுக்கவும் முடியும். அந்த அளவுல சக்தி வாய்ந்தவர்கள், சக்தி உள்ளவர்கள். திடீர்னு நம்மளை கூப்பிட்டு அழகாக பேசுவாங்க, திடீர்னு கூப்பிட்டு பழிய போட்டுருவாங்க. ரெண்டுமே செய்ய அவங்களால முடியும். அவங்க நினைச்சா செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அதையும் விளங்கி கொள்ள வேண்டும். யாரோ ஒரு சிலர் செய்கிறதுனால அநேகருக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. சிலர் செய்கிறதுனால சிலருக்கு கெட்ட பேர். நல்லவர்களுக்கும் இந்த அபிகாய் அப்படியாக அல்ல, ஞானமுள்ள ஒரு பெண்மணியாக, அழகான ஒரு பெண்மணியாக, குடும்பத்தை கட்டி காத்த ஒரு பெண். தாவீதினுடைய கோபத்தை ஆற்றினாங்க, அவரோட வேலைக்காரோட கோபத்தை ஆற்றினாங்க, ஆகாரம் கொடுத்து. அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், உபாகமத்தில் வாசித்தோம், நீதிமொழிகளை வாசித்தோம். தீமையை நன்மையினால வென்றார்கள். பசியா இருந்தா ஆகாரம் கொடு, தாகமா இருந்தா தண்ணீர் கொடு. அது உன் சத்துருவா இருக்கலாம், உன் எதிராளியா இருக்கலாம், உன் உறவுகளா இருக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தங்களா இருக்கலாம். இது செய்யறதுனால மிகுந்த சந்தோஷம். அதே வண்ணமாக எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதுல எப்படி ஆகிலும் ஒரு 10-12 விருந்துகள் வரும். விருந்து செஞ்சாங்கன்னு அழகு போட்டி வந்தா ஒரு விருந்து, ராஜாக்கள் ஒன்று கூன்றா ஒரு விருந்து, அவர்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் விருந்து. அது விருந்து மருந்தாக மாறி, மருந்து தூக்கு கயிறு வெளியும் கொண்டு போயிடுச்சு விருந்து. ஆமான் மொர்தெகாய்க்கு செஞ்சு வச்ச ஒரு தூக்கு மரம். ஆனால் யூதர்களை அழிக்கும்படியாக கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஆமான், அவனுடைய முடிவுக்கு ஒரு நாள் வந்தது. சத்துருவா மாறிட்டான். மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் யூத குலத்துக்கும் அவனுக்கு விருந்து வைக்கிறாங்க. 2 டைம் 3 டைம் எஸ்தர் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. சத்துரு டேபிள்ல நல்லா அழகா சாப்பிட்றான். உங்க வீட்டில் கூட சத்துருக்கள் வந்தாங்கன்னா, உங்க சொந்தக்காரங்க பயங்கரமா சத்துருவா இருப்பான் சில பேர், அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க. நல்லா சமுக்க சாப்பிட்டான். ஆண்டவர் அப்படியே குமுக்குவார் அவன் தலைமையில, அக்கினி தாழல. நீங்க செஞ்சிடாதீங்க, ஆண்டவர் செய்வார். எனவே எஸ்தர் வீட்டில் டேபிள்ல ராஜாத்திலையா அழகா உட்காந்து சாப்பிட்றான். சாப்பாடு கொடுத்தாங்க, விருந்து கொடுத்தாங்க. ராஜா நடத்துல தீர்மானத்தை சொன்னாங்க. காரியம் மாறுதலாம் ஆயிடுச்சு. யார் அழிக்கணும்னு நினைச்சானோ அந்த அழிவில் அவன்தான், அந்த குழியில் அவன்தான், அந்த தீமையில் அவன்தான். உனக்கு விரோதமாக எழும்பு ஆயுதங்கள் வாய்க்காத போ. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காத போ. குழியை வெட்டினவன் அந்த குழியில தானே விழுவான். கல்லை பிடுங்கினா அந்த கல் அவன் மேல விழும். அற்புதமான வார்த்தைகள். இதே வண்ணமாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களில் சீரியாவின் ராஜா இந்த சமாரியா பட்டணத்துக்கு விரோதமா செயல்படுகிறான்.
அந்த சமரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டணங்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய பேர்கள் அவைகள். அந்த சமரியா பட்டணத்துல அதுக்கு அடுத்தது பக்கத்துல தோத்தான் என்ற இடத்துல இருக்கக்கூடிய எலிசா அந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த சீரியாவின் ராஜா ஆட்கள் அனுப்பி அந்த சமரியா பட்டணத்தை முற்றுகை போட்டு அந்த ராஜாவை கொன்று போடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிற வேலையில அந்த நியூஸ அவனுடைய பள்ளி அறையில ரூம்ல பேசுறத ஆண்டவர் எலிசாவுக்கு சொல்லி, எலிசா ராஜாவுக்கு சொல்லி எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பு சத்தம் கேட்ட உடனே, இங்கிட்டு போ, இங்கிட்டு போவாத, இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போவாதீங்க, இவ்விடத்துல போங்க, இவ்விடத்துல போகாதீங்க அப்படின்னு தகவலை தீர்க்கதரிசியானவர் சொல்லி ராஜாவை எச்சரிப்பார். எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போக மாட்டார். எலிசா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை கேட்டு நடப்பார். இந்த தகவலை ஒருத்தன் சொல்றான் சீரியா ராஜாவுக்கு. அதை கேட்டு தான் சேனைகளோடு கூட அனுப்புகிறான். சில சேனைகளை, குதிரை வீரர்களை அந்த எலிசாவை கையங்காலம் கட்டி தூக்கிட்டு வாங்க. அவங்க இவர் ஜபத்தில் இருப்பார் போல வீட்டில். அவனுடைய வேலைக்காரன் அதிகாலையில் எழும்பி அந்த இடத்துல வந்து நிற்கிறார். எந்த இடத்துல? ஊருக்கு அப்பாரத்துல பார்த்து நின்றுட்டு இருந்தா சீரியாவினுடைய தண்டுகள், அவங்களுடைய இராணுவங்கள் வந்து நிக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 நீங்கள் கவனித்தீங்களா, அப்படியே அந்த வீட்டை சுற்றி கொண்டு நிற்கிற வேலையில, அந்த நாட்டை சுற்றி கொண்டு நிற்கிற வேலையில பயந்து ஐயோ என்று வேதனைப்படுகிறார். யாரு? வேலைக்காரன், எலிசாவனுடைய வேலைக்காரன். எலிசா, என் ஆண்டவனே இப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே, அதற்கு பயப்படாதப்பா, அவங்களோடு இருக்கிற காட்டிலும் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். ஆண்டவரே, அவன் பார்க்க முடியும், அவன் கண்களை திறந்துள்ளும். அவன் கண்களை திறந்த உடனே வேலைக்காரன் பார்க்கறான். அவங்கள சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் பெரிய சேனைகள் படையா இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரிவதில்லை. தேவன் தான் பிள்ளைகளோடு கூட சேஃப்டியாக பாதுகாத்து மதில் சோறு போல பாதுகாக்கிறார் என்று தேவ தூதர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்க தெரிவதில்லை. அதை கண்ட உடனே சந்தோஷம். உடனே எலிசா ஜெபம் பண்றார், ஆண்டவரே, இந்த குதிரை வீரர்களுக்கும் கண் மயக்கம் உண்டாக்கும். கண் மயக்கம் உண்டாயிற்று. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களை நீங்க கவனித்து பார்த்தீங்களா, அவங்கள நேரம் வாங்கப்பா, இது வலியம் அல்ல, இது பட்டணம் அல்ல, வாங்கப்பான்னு சமரியா பட்டணத்துல நடுவில் குடும்பம் நிப்பாட்டி, ஆண்டவரே உங்களை பார்க்க முடிய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறா. அவங்கள பார்த்தா சமரியா பட்டணத்துல நடுவில் கிடக்காங்க. ஆச்சரியமாயிற்று, நாங்க எப்படி வந்தோம் இந்த இடத்துல? ஏமாளிகள் ஆயிட்டுமே, பெரிய யுத்த வீரர்களை சொன்னாங்க. ராஜா உடனே, என் ஆண்டவனே, தகப்பனே, இவங்களை கொண்டு போட்டுதான். டேய், கோமாளிய தானமான வேலை செய்யாத, அவங்களுக்கு ஆகாரம் கொடு, அவங்களுக்கு தண்ணீர் கொடு, நல்லா சாப்பிட்டு அவங்கள அமிச்ச கிஃப்ட் கொடுத்து பாருங்க, அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க. அதற்கு அவன், நீ அவர்களை வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டு வந்தவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துல போகும்படி அப்பமும் தண்ணீரும் இவர்களுக்கு எதிரிலே வெய்யும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்து பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியாவின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்துல அப்புறம் வரவில்லை. உன் சத்துருக்கு நல்ல சாப்பாடு போட்டு, நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுத்து, கொஞ்சம் காசை கொடுத்து நன்மை செஞ்சு பாரு. அதுக்கு அடுத்து உனக்கு சூனியம் வைக்க மாட்டான், மந்திரம் வைக்க மாட்டான், உன்னை குறித்து பேச மாட்டான், உன்னை குறித்து குறை சொல்ல மாட்டான், குற்றம் சொல்ல மாட்டான். அவன் வெக்கப்பட்டு அவன் தலைமையில துணியை போட்டுக்கின்னு ஓடிடுவான். ஆமான் மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தீமைய நன்மையினால வென்ற எலிசா தீர்க்கதரிசியும் ராஜாவும், தீமைய நன்மையினால வென்ற எஸ்தர் ராஜாத்தி, தீமைய நன்மையினால வென்ற அபிகாயல். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? தீமையினால வெல்ல பார்க்குறீங்களா? தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம், நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம், தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ குணம் என்று சொல்லுவாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தீமையை நன்மையினால வென்ற ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷன்
நீங்க எப்படி இருக்கிறீங்க? உன் சத்துரு பசியா இருந்தால் தண்ணீர் கொடு, ஆகாரம் கொடு, துணி கொடு, gift கொடு, நற்கிரிகளை செய், நன்மைகளை செய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்தினால சாத்தானை மேற்கொள். இந்த தேசத்துல தீமை செய்ய வேண்டாம். நாம் தேவனுக்கு பயந்து நன்மை செஞ்சு இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். உன் சத்துரு பசிய, உன் சத்துருக்கு சிநேகியுங்கள், உன் சத்துருவை நேசியுங்கள், உன் சத்துருக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொன்னார் இல்லையா? 5ஆம் அதிகாரத்துல மலைப்பிரசங்கத்துல உன் சத்துருவை நேசின்னு ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுக்காக நன்மை செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.